ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு அண்ட் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஃபைனாக நல்லா நமக்கு வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆற வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாரில் தேங்காவை போட்டு தேங்காவை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச விஷயங்கள்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதையும் அரைக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது அப்படியே அதில் போட்டு அந்த விழுது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உப்பு சரி பார்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொதிக்க வர்றோம். கொதி வந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இறாலை ஆட் பண்ணிடணும். இறாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 minutes நீங்கள் குக் பண்ணிவிட்டு, அப்படியே அது அதிகமாக கொதிக்கவும் கூடாது, ஆனால் நல்லா குக் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம்.